ஓகே சார், நீங்க சொன்ன வாதத்துக்கே நான் பழகிறப்பையா சார், நீங்க சொன்ன வாதத்துக்கே நான் கவுண்டர் பண்ணுவாங்க திமுகவில். இப்ப இவர் ஒரு கூட்டம் முதல் நாள் நடத்தட்டும், அந்த கூட்டத்திற்கு இணையான கூட்டத்தை வேறொரு கதாநாயகனை இல்லாவிட்டால் நயன்தாரா போன்றவர்களை கொண்டு வந்து ஒரு கூட்டம் நடத்தி கட்டுரையில குறிப்பிட்டிருக்கீங்க. நயன்தாரா வச்சு கூட்டம் கூட்டினா விஜய்க்கு அதிக கூட்டம், அதை விட அதிக கூட்டம் வரும், அதனால நயன்தாரா முதலமைச்சர் ஆக முடியுமான்னு வர நீங்க எழுதியிருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் அந்த நடிகைகள் நடிகர்களுக்கான ஈர்ப்பு தமிழகத்தில் வந்து தொடர்ந்து பல காலகட்டத்திலையும் இருந்துகிட்டே தான் அது இருக்குது. அது விஜய் வந்து இந்த கேள்விக்கெல்லாம் அந்த மாநாட்டிலே அவர் பதில் சொல்றாரு சார். பாலங்க அரித்மெட்டிக்ஸ் எல்லாமே இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் பலிக்காது. இந்த 2026 தேர்தலில் பழைய அரித்மெட்டிக்ஸ் பலிக்காது அப்படின்னு சொல்றாரு சார் அவரு. கூட்டணி கட்சிகளோட ஓட்டு பெர்சன்டேஜ் எல்லாமே உடையும் அப்படிங்கிறார். நடைமுறையில் தெரிகிறதா? நான் சொல்லுகிறேன், ஒத்தை மனிதனாக விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகி விடுவார் என்றால் நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் மறுபடியும் பழைய தப்புக்களை செய்து ஸ்டாலினை உட்கார வைத்து விடுவீர்கள் என்றால் தீங்காக ஆகிவிடும். உங்களுக்கு உங்களுடைய வலிமை தெரியவில்லை, அரசியல் புரியவில்லை என்று நான் சொல்லுகிறேன். ஓகே, ஆனால் இந்த கூட்டம் நீங்கள் வரக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் அல்ல. என்னுடைய எண்ணம் ஸ்டாலின் ஆட்சி, திமுகவினுடைய ஆட்சி வீழ வேண்டும் என்பதுதான். இல்லடா, இல்லை நீங்க அது ஓகே, நீங்க உங்களுடைய கருத்து ஓகே. ஆனால் ஒரு திரையுலக பிம்பம் அரசியல் பிம்பமாக மாறுவதற்கு நீங்கள் கூறியது போல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க, அதை ஏத்துக்கிறேன். ஆனால் அதே மாதிரி போராட்டங்களை நடத்தி வரும் நாம் தமிழர் சீமானை இந்த மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களா, அல்லது ஒவ்வொரு சம்பவத்துக்கும் கருத்து கூறுகிறார், போராட்டம் நடத்துகிறார்? ஏன் மரங்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் கூட போராட்டம் நடத்துகிறார், மக்கள் ஏற்கிறாங்க? எனக்கெல்லாம் கேளுங்க, 3 தடவை சீமானுடைய பேச்சை தொடர்ந்து கேட்டேன்னா எனக்கு மூளை கிருகிருத்து போயிடும். ஏன்னா அவர் ஆடு மாடுகளுக்கு அரசாங்கம் நடத்துவார், மேய்க்கிறவனையெல்லாம் அரசியல் உதவி பெறுகின்றவனா மாற்றுவார், எல்லாம் செய்வார். அவர் இன்னதுதான் பேசுவார், இன்னதுதான் மரங்களுக்கு மாநாடு நடத்துவார், ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துவார். நான் சொல்றேன், கால்நடைகள், வனங்கள், மரங்கள் எல்லாம் நம்மால் பாதுகாக்கப்பட வேண்டியவை. சுற்றுச்சூழல் நம்மோடு சரியாக இருந்தால்தான் சிறப்பாக இருக்கு. ஆனால் நான் அவனுக்கு அரசாங்க சிப்பந்தி ஆக்குவேன், அரசு ஊதியம் கொடுப்பேன் என்று சொன்னால் இது நடக்கிற கதை இல்லையா? அவரை போய் எல்லாவற்றுக்கும் பேசுகிறார் என்று சொல்லாதீர்கள். ஆனா ஒரு வாக்கு சதவீதம் ஒரு 36 லட்சம் பேர் வாக்கு அவருக்கு அளித்திருக்கிறார்கள். இப்போதும் அவரது கூட்டங்கள் அது இந்த தடவை போய்விடும், அது விஜய்க்கு மாறிவிடும். ஏற்கனவே யாரும் இல்லாத காரணத்தினால் இந்த 2 பேருக்கும் வாக்களிக்காதவர்கள் அவருக்கு அளித்தார்கள். இப்பொழுது அது விஜயால் உறிஞ்சப்பட்டு விடும். நாம் தமிழர் வாக்குகள் விஜய். ஆனால் அதிமுக வாக்குகளே விஜய் வந்து ஈர்ப்பாரா சார்? இந்த அண்ணா கட் அவுட்டும் எம்ஜிஆரோட கட் அவுட்டும் இன்னைக்கு அந்த மாநாட்டின் முகப்பில் வைத்ததன் மூலமாக இவர் வந்து பல கட்சிகளோட கொள்கைகளை மொத்தமா அவர் எடுத்துக்கிறது, விஜய் எடுத்துக்கிறது வந்து எல்லா கட்சிகளுக்கும் நாங்க ஒரு திராவிட கொள்கைகளை எடுத்துக்கிறாங்க, பெரியாரே எடுத்துக்கிறாரு, அம்பேத்கரை எடுத்துக்கிறாரு, காமராஜரை எடுத்துக்கிறாரு. கட் அவுட் வைப்பதன் மூலமே வாக்குகளை பெற முடியுமா? எம்ஜிஆர் உடைய பாட்டு 2 பாடினால் எம்ஜிஆர் உடைய ஆட்கள் இவரோடு வருவார்களா? இதெல்லாம் அறியாமை. இட் இஸ் இக்னரன்ஸ். இப்ப அதிமுக வாக்குகள் விஜய்க்கு போகாதா சார்? இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கையில் போன தடவை அவர்களுக்கென்று ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது. அவருக்கு பல கூட்டணிகள், அவருக்கு கூட்டணி தேவைப்படுகிறது என்பதுதான் உண்மையை தவிர இவருடைய வாக்கு வங்கியை விட அவருடைய வாக்கு வங்கி இன்னும் கூடுதலானது என்று தான் நினைக்கின்றேன். 70 உறுப்பினர்களை ஏறத்தாழ சென்ற தேர்தலிலேயே பெற்றிருந்தாரே. அதனால கூட்டு சேர்வது நல்லது. என்னுடைய கருத்து, பிஜேபியை விட்டு மற்றவர்கள் சமய சார்பற்ற கூட்டணியாக உருவாவதன் மூலம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை ஈர்க்க முடியும். அதற்கு எடப்பாடி தான் கூடுதலான கட்சி தலைவராக இருக்க முடியும். அதிலே போய் நான் முதலமைச்சராக வேண்டும், எனக்கு கீழே எடப்பாடி இருக்க வேண்டும் என்று சொல்வது கூட்டணி வேண்டாம் என்று சொல்வதற்கு சமந்தான். யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கடைசியில் விளைவு என்ன ஆகும் என்றால், யாரை ஒழிப்பதற்கு நாம் அரசியலுக்கு வந்தோமோ அவரை ஒழிக்க முடியாமல் போய் நாமும் ஒழிந்து போய் விடுவோம். இதுதான் நடக்கும். இந்த தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் இந்த மாநாட்டில் சொல்லியிருக்கிறாரு. நீங்க உண்மையிலே போட்டி வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி இருக்கு, அதிமுக பாஜகவுக்கும் தான் போட்டி இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா சார்? அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நம்ம ஒரு நம்பிக்கை ஊட்டி பார்ப்பதற்கான பேச்சுக்களை தவிர நடைமுறை என்பது அப்படி இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நடைமுறை என்பது அப்படி இல்லை.
அது பெரிய தவறாக போய்விடக்கூடும். இது வெற்றான நம்பிக்கைகளை அவர்கள் உண்டாக்குகிறார்கள். நம்முடைய ஆசைகளை எல்லாம் சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய ஆசைகளை எல்லாம் உண்மைகளாக மாற்றுவதற்கு முயலுகிறார்கள். நாம் அப்படித்தான் ஆசைப்படுகிறோம். ஆகவே நீங்கள் முதலமைச்சராக கண்டிப்பாக நீங்கள் தான் ஆவீர்கள் என்று பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்வார்கள். நான் இதற்கு சான்று ஏற்கனவே பேசுகிற போது சொன்னேன், உங்களிடம் சுற்றி இருக்கிற அரசியல் கட்சிகள் ஸ்டாலினிடம் வெறுப்பாக இருந்தாலும் அதை விட்டு வெளியே வர முடியாததற்கு காரணம் இன்னொரு நல்ல வலிமையான கூட்டணியை எதிர்பார்க்கிறார்களே தவிர, இன்றைக்கு விஜய் போதுமான ஆள் என்று கருதினால் எல்லா கட்சிகளும் விஜயை நோக்கி வந்திருக்கும், நம்முடைய எம்ஜிஆரை நோக்கி வந்தது போல. அது ஒருவனும் இன்றைக்கு வரையிலும் வரவில்லை என்றால் உங்களுடைய கூட்டம் ஒரு வெற்று கூட்டம் என்று நினைக்கின்றவர்கள் அல்லது 10-12% வாக்குகள் நீங்கள் வாங்குவீர்கள், சீமானை உறிஞ்சி விடுவீர்கள். இது போதுமானதா என்று கேட்கிறேன் நான். ஆகவே அவர்களுடைய பணம் இறங்கும், அவர்களுடைய எல்லா சாதுரியங்களையும் பயன்படுத்துவார்கள். உங்களைப் போல கூட்டம் திரட்டுவதற்கு பல நடிகர்களை பயன்படுத்துவார்கள். நீங்கள் வந்து விட்டு போன அன்று மறுபடியும் ஒரு 2 லட்சம் பேர் கூடினார்கள் என்றால் 3 லட்சம் பேர் கூடுவதற்குரிய நடிகர்களை கொண்டு வந்து இறக்குவார்கள். கூட்டத்தை கூட்டத்தால் வெட்டுவார்கள். இந்த கூட்டம் பயனற்ற கூட்டம் என்பது போல் ஒரு கருத்தை ஏற்படுத்தி பிறகு கட்சி ரீதியாக அவர்கள் வாக்குகளை பெறுவதற்கு முயல்வார்கள். ஆகவே நான் ஒருவன் போதும், எனக்கு கூடுகின்ற கூட்டம் போதும் என்று நினைத்தால் இந்த நாட்டிலே வேறு யாருக்கும் கூட்டம் கூடாது என்றால் தான் உங்கள் நம்பிக்கை சரியானதாக இருக்கும். வேறு ஆளுகளுக்கும் கூட்டம் கூடும். அவர்களை எல்லாம் கொண்டு வந்து மாற்று கட்சியிலே மாற்று நடிகர்களை இறக்குகிறார்களா இல்லையா என்று பாருங்கள். எடப்பாடி அரசியல் சார்ந்து நெல்லுங்கள், போராடுங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு முனைந்து நெல்லுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அரசியல் பிம்பத்தை ஏற்படுத்துங்கள். சினிமா பிம்பத்தை விட்டு வெளியே வாருங்கள். சினிமா பிம்பத்தை விட்டு அவர் வெளியே வருவதற்கு முழுமையாக 2 மாநாடுகளை மட்டும்தான் அவர் இந்த ஒரு 11 மாதத்தில் நடத்தி இருக்கிறார். நீங்கள் கூறியது போல அந்த பரந்தூர் போராட்டத்தை அவர் ஒரு போராட்டமாக நடத்திவிட்டு அதை முன்னெடுத்து செல்லவில்லை. அடுத்த கட்டமாக அவர் எந்த விதமான போராட்டத்தை முன்னெடுத்து செல்லலாம்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ இருக்க பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. அவர் யாரையும் பார்ப்பதும் இல்லை. அவருடைய கட்சிக்காரர்களே அவருக்கு தெரியாது. இதெல்லாம் நான் சொல்லுகிறேன், அரசியல் என்பது ரொம்ப ஆழமானது. நம்பிக்கையை பெறுவது என்பதற்கு ஒரு முனைப்பு வேண்டும். சும்மா தீர்மானம், நீட்டு தேர்வுக்கு ஒரு தீர்மானம் போடுகிறார், கச்சத்தீவுக்கு ஒரு தீர்மானம் போடுகிறார், அவ்வளவுதான். இதெல்லாம் இது எல்லாரும் போடுகிற தீர்மானங்கள். இந்த தீர்மானங்களை நாம் போடுவதனால் ஏதாவது ஒரு காரியத்தை பிடித்து எழுங்கள். நான் இந்த நாட்டினுடைய நஞ்ச நிலங்களை காக்க வந்தவன், இந்த அரசு செய்கின்ற எல்லா வேலையும் ஒப்புக்கொள்ள மாட்டேன், குளம் குட்டைகள் ஏரிகள் எல்லாவற்றையும் வீடுகளாக்குகிறார்கள், இதை நான் எதிர்க்கிறேன் என்று ஏதாவது ஒன்றை பற்றி நின்று கொண்டு அதற்காக போராடுங்கள். பிறகு நீங்கள் ஒரு போராட்டவாதி, உங்களால் காரியம் செய்ய முடியும் என்று மக்கள் நம்புவார்கள். ஒன்றுமில்லாமல் சும்மா கூடி ப்ரோ ப்ரோ என்று சொல்வதும், பிறகு நாட்டு மக்களுக்கெல்லாம் தாய்மாமன் என்று சொல்வதும், அவர் நாட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பனாகும் என்றார். பிறகு ஒரு சொத்திலே பங்கு கேட்கிறார் என்றவுடன் அந்த கருத்தை விட்டு விட்டார். இப்பொழுது நீங்கள் நாட்டில் தாய்மாமன் ஆவதற்கு முயலுகிறீர்கள். இதெல்லாம் இந்த பசப்பெல்லாம் பெரிய அளவுக்கு அரசியலிலே நிற்காது. இல்லை, தாய்மாமன் அப்படிங்கிறது இந்த தூத்துக்குடியில் சுனோலின் என்ற இந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு அண்ணனாக அவர் மகளுக்கு நான் தாய்மாமனாக அதெல்லாம் சொல்லவில்லை. நாட்டு மக்கள் பூராவும் காந்தியே எனக்கு தெரிய நாட்டின் தந்தை என்று சொன்னார்கள், பெரியாரை ஒரு பகுதியினர் சொன்னார்கள். அதெல்லாம் தானாக மக்களிடம் அந்த உணர்வு ஏற்பட வேண்டும். அதை விட்டு நான் உங்களுக்கு மாமன், நான் உங்களுக்கு அப்பன் என்று சொல்வதெல்லாம் இது ஒரு போலியான அரசியல். அதில் பெரிய பயன் ஒன்றும் இல்லை. யாரோ ஒருவர் சொன்னதை நாம் நமக்குரியதாக ஆக்கிக் கொள்வது என்பது சரியானதில்லை.